டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தீப்பற்றி விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் திருவள்ளூரில் திடீரென தீப்பிடித்து பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை துறைமுகத்தில் இருந்து ஆயில் ஏற்றி கொண்டு சென்ற கூட்ஸ் ரயிலில் தீப்பிடித்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே வெடித்து சிதறி பயங்கரமாக எரிந்து கொண்டிருக்கும் அபாயமானது ஏற்பட்டிருக்கிறது. டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயிலில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை துறைமுகத்திலிருந்து ஆயில் ஏற்றி கொண்டு சென்ற கூட்ஸ் ரயிலில் தீப்பிடித்து தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சரக்கு ரயிலில் தீப்பற்றி பயங்கரமாக கொழுந்துவிட்டு எரியும் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு. தீ தற்போது அணைக்கப்பட்டதா? அது குறித்த முழு விவரங்கள். வணக்கம். சென்னை துறைமுகத்திலிருந்து இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான பெட்ரோல் நிரப்பிக்கொண்டு சென்னை துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட கூட்ஸ் ரயிலானது திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே முன்பக்கத்திலிருந்து திடீரென கடுமையான தீப்பற்றி எரிந்ததால் இங்கு கரும் புகை எழுந்து இங்கு விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் கூட்ஸ் வண்டியில் பெட்ரோல் உள்ள காரணத்தினால் இதனை உடனடியாக அணைப்பதில் தீயணைப்பு துறைக்கு ஒரு சவாலாகவே அமைந்துள்ளது. அதாவது கூட்ஸ் வண்டியை சென்னை துறைமுகத்திலிருந்து ஐஓசி எனப்படும் அதாவது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான அந்த கூட்ஸ் வண்டியில் அதாவது 25க்கும் மேற்பட்ட பெட்டிகளின் வழியாக பெட்ரோல் நிரப்பிக்கொண்டு வாலாஜாபாத் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே தீப்பற்றி கடுமையாக எரிந்து கொண்டு இருக்கிறது. மேலும் கூட்ஸ் வண்டியில் 25க்கும் மேற்பட்ட டேங்குகளில் எரிபொருள் நிரப்பப்பட்டுள்ளதால் எரிந்து கொண்டிருக்கும் தீயை அணைப்பது தீயணைப்பு வீரர்களுக்கு இங்கு கடுமையான சவாலாகவே அமைந்துள்ளது. மேலும் ரயில்வே ஊழியர்கள் உடனடியாக இந்த தீயை அணைப்பதற்கான ஏற்பாடுகளை தற்போது செய்து வருகின்றனர். இருப்பினும் இந்த தீயை அணைக்க முடியாமல் ஒரு போராட்டமே நடைபெற்று வருகிறது. அதாவது இங்கே ரயில் நிலையம் அருகே எரிந்து கொண்டிருப்பதால் இந்த குடியிருப்பு வாசிகளையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இங்க திருவள்ளூர் பகுதியில் கடுமையான அதாவது கரும் புகையுடன் இங்க அந்த ரயில் கூட்ஸ் வண்டியானது எரிந்து கொண்டிருப்பதால் இங்கு கரும் புகை சூழ்ந்து ஒரு இங்க திருவள்ளூர் மார்க்கமாக ஒரே ஒரு ரயில் கூடம் அதாவது திருவள்ளூர் மார்க்கமாக செல்லும் அனைத்து விரைவு ரயில் அதாவது போக்குவரத்துக்காக செல்லும் ரயில்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு தற்பொழுது அந்த தீயை அணைக்கும் பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் தீயை அணைக்கும் பணியில் சற்று காலதாமதமே ஏற்பட்டு வருகிறது. காரணத்தினால் அது எரிந்து கொண்டிருப்பது பெட்ரோல் நிரப்பிய கூட்ஸ் வாகனம் என்பதால் தீயை அணைப்பது ஒரு கடுமையான சவாலாகவே இங்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் திருவள்ளூர் வழியாக பயணிக்கும் எந்த பயணிகளும் தற்பொழுது இந்த தீயை அணைக்கப்படும் வரை இங்கிருந்து புறப்பட முடியாத ஒரு சூழலே நிலை வருகிறது. பிரபு, அதே மாதிரி இந்த தீயை அணைப்பதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க? தீ விபத்துக்கான காரணம் என்ன? அது குறித்த விவரங்கள். அதாவது சென்னை துறைமுகத்திலிருந்து ஆயில் ஏற்றி கொண்டு புறப்பட்ட ரயிலானது திருவள்ளூர் அருகே ரயில் நிலையம் அருகே தடம் புரண்டு உள்ளது. குறிப்பாக 3க்கும் மேற்பட்ட பெட்டிகள் இங்கு தடம் புரண்டே எரிந்து கொண்டிருப்பதால் இந்த தீயை அணைப்பது பெரும் சவாலாகவே அமைந்துள்ளது. மேலும் தீயணைப்பு வீரர்கள் சுமார் 500 மீட்டர் அளவு கூட நெருங்க முடியாத ஒரு அனல் காற்று இங்கு நெருப்பிலிருந்து வீசுவதால் அங்கு நெருங்க முடியாத சூழலே ஏற்பட்டு வருகிறது. இது பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக திருவள்ளூர் பகுதியில் உள்ள அனைத்து 108 ஆம்புலன்ஸ்களும் தற்பொழுது குடியிருப்பு பகுதிக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டு அவர்களை பத்திரமாக அப்புறப்படுத்தும் பணியையும் தற்போது காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த எரிந்து கொண்டிருக்கும் பகுதியில் ஆள் நடமாட்டம் அதாவது ஆட்கள் செல்லாதவாறு அங்கிருந்து காவல்துறையினர் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரணை அமைத்துள்ளனர். கிட்டே நெருங்க வேண்டாம்,
அது திடீரென வெடிக்க வாய்ப்புள்ளதால் அங்கு பொதுமக்கள் பார்வையிடவும் தற்பொழுது காவல்துறையினர் ஒரு தடுத்து வருகின்றனர். பிரபு, இந்த தீ விபத்தினால மற்ற ரயில்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதா? அது குறித்த விவரங்கள். அதாவது எரிந்து கொண்டிருக்கும் ரயிலானது ஃபாஸ்டாக் எனப்படும், அதாவது அதிவேக ரயில்கள் செல்லும் இருப்பு பாதையில் தற்பொழுது அந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறிப்பாக திருவள்ளூரில் இருந்து செல்லும் 4 டிராக்குகளும் தற்பொழுது முழுமையாக கவர் செய்யப்பட்டு அந்த கூட்ஸ் வண்டிகளே இங்கு கிடைக்கிறது. அதாவது எரிந்து கொண்டிருக்கும் கூட்ஸ் வண்டியானது இங்கு விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அது தடம் புரண்டு அனைத்து டிராக்குகளிலும் உள்ளதால் அவ்வழியாக ரயில்களை தற்பொழுது இயக்க முடியாத சூழலே உள்ளது. மேலும் இந்த ரயிலை, அதாவது எரிந்து கொண்டிருக்கும் ரயிலை அப்புறப்படுத்தினால் மட்டுமே இவ்வழியாக ரயில்கள் இயக்கப்படும் சூழலும் உள்ளது. அதனால் வேலைக்கு செல்லும், அதாவது ரயிலை பயன்படுத்தும் பயணிகள் ஒரு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் மாற்று வழியில், அதாவது இன்று ரயிலை பயன்படுத்துவதில் காலதாமதம் ஏற்படும் என்பதால் இது மாற்று வழியை பயணிகள் மாற்று வழியை பயன்படுத்தவும் ரயில்வே துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரபு.